எல்லாம் வறுமையாக கிடக்கு. ஓ, இந்த ஆலமரம் அப்போ இருக்க அந்த ஆலமரம் அப்படியே விருட்சமாக வந்திருக்கும். அதில் இருக்கிற விழுதுகளில் தொங்குறது, எடுக்கிறது, காகம் அந்த பழத்தை விழுத்துறது, இது நல்லது ஒன்று எடுத்து பார்க்குறது. இப்போ இங்கே அந்த நினைவுகள் எல்லாம் இப்போ எங்கேயா போச்சு. உண்மையின்படி என்னென்றால் அந்த பனங்காய் பழம் விழும், அம்மா பொறுக்கி கொண்டு வந்து சுட்டு போட்டு அந்த மேலே உதுக்கி போட்டு அப்படியே புளியை விட்டு பிணைஞ்சு ஒரு நக்கினா எங்கேயப்பா இது இந்த உலகம் எங்கே கிடக்குது. அது மட்டுமே இந்த கிழங்கு இருக்குல்ல, கிழங்க சின்ன சின்ன அவிச்சு உடைச்சி போட்டு போக்கணி உரல் கிடக்குது. போக்கணி உரலுக்குள்ள மிளகாய் தேங்காய் எல்லாம் போட்டு இடிச்சு போட்டு ஒரு கவளம் தருவா. இந்த தும்பெல்லாம் அப்படியே மேலே நிற்கும், விடிய தும்பு போயிடும். அது வேற விஷயம். ஆனால் அந்த கவளம் அது என்ன சாப்பாடப்பா. இப்போ அம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லை, இப்படியே வீடுகளும் இல்லை, எந்த இடமண்டே தெரியாமல் கிடக்குது. சரி, ஒருக்கா நாங்கள் சந்தைகளில் போவோம். என்ன மாதிரி அந்த நேரத்தில் சும்மா தூண்டான் கூரை மேய்ஞ்சிருந்தாலும் சந்தைகளை இப்படி நெருங்கி கொண்டு போவோம். இப்போ உங்கள் வெத்தில் விற்று கொண்டு ஒரு மனுஷி இருக்குது, மட்டும் ஒன்றையும் காண இல்லை. வெத்தில் ஊர் வெத்தில் தான் வெத்தில் அண்ணே, வெத்தில் எவ்வளவு வேணே? எனக்கு கணக்க வேண்டாம், 10 எவ்வளவு சொல்லுங்க. இவ்வளவு பெரிய சும்மா கோடியிலே ஆஞ்சி தின்ற நாங்கள் கொடியெல்லாம் அங்கே விடலை பருவங்கள் இருக்குது, 6-7 பேர். கொடியல்ட்ட கதைச்சு பார்ப்போம். தம்பியவ இந்த நீங்கள் அந்த சாப்பிட்ற இல்லை சும்மா சொல்கிறேன் தம்பி. இந்த வெத்தில சாப்பிட்றீங்கள என்ன வெத்தில? அடே சின்னவன் 16-15 இருக்குமே உங்களுக்கு. கூட்டாளியாக இருக்கத்தான் அப்போ வேணும். இந்த வெத்தில சுண்ணாம்பு பாக்கு போட்டு தம்பி கேன்சர்கள் வரும். அது மட்டும் இல்லை. தம்பி பாத்தியலே, இதுதான் சொல்ல வந்தன. துப்பி போட்டிய துப்புறது எங்க? ஆட்கள் போற வார இடம் இல்லை தம்பி. நீங்களும் உங்களை கெடுத்து ஆட்களை எங்கெடுத்து ரோட்டுகள்ல தம்பி எல்லாரும் துப்பி விட்டா ரோட்ல எப்படி அப்போ நடக்கிறது? பெரிது பெரிது வெளியில இருந்து வந்தீங்களோ? பெரிது இந்த நாட்டுல இருந்து வந்தீங்க? நீர் வெளிநாடா இருக்கல. பெரிது வந்தால் ஊருக்கு வந்தா மட்டும் இருக்கணும், வந்தமா போனமா இருக்கணும். சரியோ? எங்களுக்கு புத்தி செல்ல. பெருசு, நீங்க எங்க இருந்து வந்த? நீங்கள் அது கனடால இருந்தா வந்த நீங்கள்? கனடாயில இருந்து வந்தவங்களா? நீங்க வந்தமா வந்த வேலையை பார்த்துக்கிட்டு போங்களேன். ஏன் வந்த எங்களுக்கு புத்தி சொல்றீங்களா? புத்தி சொல்ல வரையில துப்புரவா இருக்கணும். அப்போ உங்களுக்கு எல்லாரையும் வருத்தம் வந்துடும். பார்க்க வெத்திலையில போட்டு இதுக்குள்ளே அரிச்சு நீங்க ஏசிக்கவை இருக்க வேண்டியாக நீங்க ஏசிக்கவை இருங்கோ. நாங்கள் வேலை செஞ்சு நாங்க வெத்திலையில கண்ட வாட்டுக்கு துப்புவோம். நீங்க நடந்த ஒரு இடத்துல நான் பட்டாது தப்பு இல்லை. சரியா? இந்த இடங்களை கொஞ்சம் துப்புரவாக வச்சிருங்களேன். சும்மா ஆக்கள் எல்லாம் சும்மா வேலையை பார்த்து போப்பா. நானும் தம்பி குறையா சொல்லலையா? பட்டதுகளை சொல்லுறேன்னு அதுக்கு கோவிக்கிறீர்கள் நீங்கள். சரி.